பூர்வீக கிராமமான கேப்பாவிலவு கிராமத்தினுடைய நில மீட்பு போராட்டத்தினுடைய ஒருங்கமைப்பாளர் என்ற வகையில் எமது அனைத்து உறவுகளுக்கும் இனம், மொழி, மதம் தாண்டிய எமது உறவுகளுக்கு எனது வேண்டுகோளாக வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் திகதி எமது கேப்பாவிலவு பூர்வீக கிராமத்தினுடைய இராணுவ வாயிலின் முன்னிலையில் எம்மால் நடாத்தப்படவிருக்கின்ற சாத்வீக போராட்டத்திற்கு அனைத்து மக்களும், மக்கள் பிரதிநிதிகளும், அரச சார்பற்ற நிறுவனங்களும், அத்தோடு தொண்டு நிறுவனங்களும், விளையாட்டுக் கழகங்கள், ஏனைய சமூக பணி நிறுவனங்கள், சமய நிறுவனங்கள், அறநெறி நிறுவனங்கள் ஆகிய சமூக மட்டத்தில் இயங்குகின்ற அனைத்து நிறுவனங்களினுடைய ஊழியர் மற்றும் மக்கள் சகிதம் எமது போராட்டத்திற்கு ஒரு பாரியளவான ஆதரவினை வழங்கி எமது மண்ணினை மீட்கும் எமது இந்த புனிதமான இந்த பணியில் உங்களுடைய பங்களிப்பினையும் எதிர்பார்ப்பதோடு உங்களினுடைய வருகைக்காக நாங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். யுத்தம் முடிவடைந்து பல வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் கேப்பாபிலவு மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிப்பதில் இராணுவமும் அரசாங்கமும் இன்னமும் தயக்கம் காட்டுவது ஏன் என்ற பலத்த கேள்வியோடு கேப்பாபிலவு மக்களின் பூர்வீக காணி மீட்பு அறவழி போராட்டம் எதிர்வரும் ஜூலை 5, 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 கேப்பாபிலவு காணி ஆக்கிரமிப்பு இராணுவ முகாமின் பிரதான வாசலுக்கு முன்பாக நடைபெற உள்ளது. இப்போராட்டம் குறித்து அதன் ஒருங்கிணைப்பாளர் சீலன் விடுத்துள்ள அவசர அறைகூவலில் இனம், மதம், மொழி என அனைத்து எல்லைகளையும் கடந்து நீதிக்காக குரல் கொடுக்கும் அனைத்து உறவுகளும் அத்தருணம் நேரில் கலந்து கொண்டு எமது பூர்வீக காணி மீட்பு போராட்டத்திற்கு பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என உருக்கமாக கேட்டுக்கொண்டுள்ளார். யுத்தம் நிறைவடைந்து அமைதி நிலவுவதாக கூறப்படும் சூழலில் மக்களின் வாழ்வாதார காணிகளை இராணுவம் தொடர்ந்து தன் வசம் வைத்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தங்களின் சொந்த நிலத்தில் வியர்வை சிந்தி தலைமுறையாக மக்கள் வளர்த்து ஆளாக்கிய தென்னை, மா, பலா போன்ற பயன்தரும் மரங்களின் அறுவடைகளை இன்று இராணுவத்தினர் தங்களின் சொந்த லாபங்களுக்காக அனுபவித்து வருகின்றனர். தங்களுக்கு சொந்தமான வளமான பூமியை வேலிக்கு வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சொந்த நிலத்தை இழந்து வாழ்வாதாரமற்று வறுமையின் பிடியில் சிக்கி இம்மாநில மக்கள் அன்றாட உணவிற்கே திண்டாடும் அவலம் தொடர்கிறது. எங்கள் கைகளால் நாட்டிய மரங்களின் கனிகளை இராணுவம் பறித்து தின்னும்போது அந்த மரங்களின் சொந்தக்காரர்களான நாங்கள் அகதிகளாகவும் கூலிகளாகவும் வறுமையில் வாடுவதுதான் இந்த நாட்டின் நீதியா? யுத்தமற்ற ஒரு சூழலில் பாதுகாப்பு என்ற போர்வையில் மக்களின் பொருளாதாரத்தை சுரண்டுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காணிகளை விடுவிப்பதாக பலமுறை வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட போதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் இழுத்தடிப்பு போக்கையே கையாண்டு வருகின்றனர். மக்களின் அடிப்படை வாழ்வுரிமையை பறித்து அவர்களை தொடர்ந்து வறுமைக்குள் தள்ளி வைத்திருக்கும் அதிகார வர்க்கத்தின் இந்த தயக்கம் மற்றும் அலட்சிய போக்கிற்கு மக்கள் தமது பலத்த கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இந்த அறவழி போராட்டம் தங்களின் வாழ்வாதாரத்தையும் பூர்வீக உரிமையையும் மீட்டெடுப்பதற்கான ஒரு தீர்க்கமான போராட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பாதிக்கப்பட்ட கேப்பாபிலவு மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு வலுச்சேர்க்கும் வகையில் அனைத்து தரப்பினரையும் அணிதிரளுமாறு ஒருங்கிணைப்பாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். செய்திகளுக்காக அடங்காப்பற்று தமிழன் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பெசராசிங்கம் சிவசீலன். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பூர்வீக கிராமமான கேப்பாவிலவு கிராமத்தினுடைய நில மீட்பு போராட்டத்தினுடைய ஒருங்கமைப்பாளர் என்ற வகையில் எமது அனைத்து உறவுகளுக்கும் இனம், மொழி, மதம் தாண்டிய எமது உறவுகளுக்கு எனது வேண்டுகோளாக வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் திகதி எமது கேப்பாவிலவு பூர்வீக கிராமத்தினுடைய இராணுவ வாயிலின் முன்னிலையில் எம்மால் நடாத்தப்படவிருக்கின்ற சாத்வீக போராட்டத்திற்கு அனைத்து மக்களும், மக்கள் பிரதிநிதிகளும், அரச சார்பற்ற நிறுவனங்களும், அத்தோடு தொண்டு நிறுவனங்களும், விளையாட்டுக் கழகங்கள், ஏனைய சமூக பணி நிறுவனங்கள், சமய நிறுவனங்கள், அறநெறி நிறுவனங்கள் ஆகிய சமூக மட்டத்தில் இயங்குகின்ற அனைத்து நிறுவனங்களினுடைய ஊழியர் மற்றும் மக்கள் சகிதம் எமது போராட்டத்திற்கு ஒரு பாரியளவான ஆதரவினை வழங்கி எமது மண்ணினை மீட்கும் எமது இந்த புனிதமான இந்த பணியில் உங்களுடைய பங்களிப்பினையும் எதிர்பார்ப்பதோடு
உங்களினுடைய வருகைக்காக நாங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். எமது இப்போராட்டத்தை பாரியளவான ஒரு போராட்டமாக மாற்றி எவ்வித சமரசங்களும் இன்றி ஜனாதிபதியினுடைய நேரடியான கண்காணிப்பின் கீழ் இந்த நில மீட்பு இடம்பெறும் வரை நடக்க இருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் முகமாக உங்களுடைய இவ்வருகையினை நாம் எதிர்பார்த்து நிற்கின்றோம். உங்கள் வருகையின் காரணமாக எமது மண்மீட்பு இடம்பெறுமாயின் உங்கள் மக்கள் அனைவருக்கும் நாம் என்றென்றும் நன்றிக்கடனுடன் இருப்போம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன்.